அன்பு குறித்து நாம் தியானிக்க போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 34, 35 வசனங்களை வாசிக்க கேட்போம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற இந்த புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். 35வது வசனம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருந்தீர்களானால் அதனால நீங்க என்னுடைய சீஷர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனா வேதத்தின்படி மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அப்போ நம்ம கோபம் வர்றதுனால ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய காரியம் தடைப்பட்டு கொண்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டார். அப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல அந்த வசனத்தை சொல்றாருன்னா, நான் உங்க இடத்துல அன்பா இருந்தது போல நீங்களும் எல்லார் இடத்துல என்ன பண்ணுங்க, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பா இருங்கள் என்றது அவர் வார்த்தையின் மூலமாக அவர் சொல்லவில்லை, அதை அவர் செயல்படுத்தி காண்பித்திருக்கிறார். இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்து பார்த்தோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். உங்கள் பிதாவுக்கு இந்த இடத்துல என்னென்ன சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அடுத்தது என்ன சொல்றாரு? இரண்டாவதாக உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். நம்மளை யாராவது சபிச்சுட்டா உடனே நான் உன் வீட்டுக்கு வரமாட்டேன், இனி நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. நான் உன் வீட்டுக்குள்ள வரமாட்டேன், நீ என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அப்போ நம்மளை சபிக்கிறவர்களை நம்ம என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ண வேண்டும்? அவர்களை ஆசீர்வதிக்கணும். அடுத்தது உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள். உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். கடந்த பகைத்தவர்களுக்கு நாம் நன்மையை செய்தபடினா கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அப்போ பகைக்கிறவர்களுக்கு நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரே, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் செவிகள் என்று சொல்றாரு. நம்மளை ஒருத்தர் துன்பப்படுத்துறாங்களா, நம்மளை ஒருத்தர் வேதனைப்படுத்துறாங்களா, நம்மளை ஒருத்தர் நிந்தைக்கு தள்ளுறாங்களா, எதை குறித்து கவலைப்படாதீங்க. ஆண்டவரே, அவங்க அறியாம செய்யறாங்க, அவங்கள மன்னிங்க, அவங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுங்க, அவங்கள மாற்றுங்க, அவங்கள மாற்றுங்க ஆண்டவரே சொல்லி நீங்க ஜெபிக்கிற இந்த ஜெபம் அன்புக்குள்ளாக அது கடந்து செல்லும். ஏனென்றால் நம்மை சிநேகிக்கிறவர்களே நாம் சிநேகிக்கும் பொழுது அது எப்படிப்பட்ட அன்பாக இருக்கும். நம்மை சிநேகிக்காதவர்களை நாம் சிநேகிக்கும் பொழுது அந்த அன்பை தான் தேவன் என்ன பண்ணுவார்? விரும்புவார். வேதம் என்ன சொல்கிறது? அடுத்த வசனம் 46வது வசனத்திலிருந்து வாசிப்போம். உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? அவர்களும் ஆயக்காரரும் அப்படியே செய்கிறாங்க. இப்ப நம்ம ஒருத்தர் சிநேகிக்கிறவங்களே போய் நம்ம சிநேகிக்கும் போது அதனால நமக்கு என்ன பலன் உண்டு? உங்க இடத்துல கோபப்பட்டவங்க, உங்க இடத்துல எரிச்சல் பட்டவங்க, உங்களை வேண்டாம்னு சொல்றவங்க இடத்துல நம்மளால போய் அன்பை காமிச்சாலும் அந்த அன்பை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனாலும் நீங்க அன்பை செலுத்துங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் எப்படிப்பட்ட அன்பை இந்த பிள்ளைகள் நம்ம இடத்துல செலுத்தி இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்வார்கள். அடுத்த வசனம் 47. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள்
அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணரும் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள். ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கறதெல்லாம் பூரணத்தை எதிர்பார்க்கிறார். பூரணம் என்பது முழுமையான ஒன்று. நமக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கணும்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. பூரணத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார் என்றால் உண்மையான அன்பை நாம் செலுத்தும் பொழுது தேவன் அதை நாம் பூரணத்துக்குள்ளாக அது காணப்படும். ஹல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 10ஆம் அதிகாரம் 25வது வசனத்துல இருந்து 29வது வசனம் வரைக்கும் நம்ம வாசித்து நாம் பார்ப்போமானால் இந்த இடத்துல நாய சாஸ்திரி ஒருத்தர் இருக்கிறார். அவர் இயேசுவின் இடத்துல போய் நாய பிரமாணத்தின்படி நான் எல்லாமே நான் செய்யறேனே, நித்திய ஜீவனை நான் சுதந்திரிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல போய் அவர் கேட்கிறார். வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 25வது வசனத்திலிருந்து. அப்பொழுது நாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நாய பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். வாசித்திருக்கிறது என்ன என்றால், அவன் பிரதியுத்தரமாக, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடும் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அல்லேலூயா. இந்த நாய சாஸ்திரி கேட்ட கேள்விக்கு ஆண்டவர் பதில் கூறுகிறார். அப்போ நீ எப்படி உன்னிடத்துல நீ அன்பு கூறுகிறாயோ அதே போல நீ பிறனிடத்திலே போய் என்ன பண்ண, அன்பு கூறுன்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறார், யார் அந்த பிறன், யார் அந்த பிறன்? அடுத்த வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால் 29, அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, எனக்கு பிறன் யார் என்று கேட்டான். தன்னை நீதிமானா காமிக்கணும், தன்னை நீதிமானா காமிக்கணும்னு சொல்லி, நான் எல்லா இடத்துல தான் அன்பு கூறுறேன் அப்படின்னு சொல்லி தன்னை நீதிமானா காண்பிக்கும்படியாக இயேசுவின் இடத்தில் யார் பிறர்? பிறரை நாம் நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவர்கள் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களையும் நாம் நேசிக்கக்கூடிய ஒரு அன்புக்குள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து இந்த இடத்திலே ஒரு உவமையை அவர் சொல்லுகிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரித்துக் கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். ஒரு கள்ளர் கையில ஒருத்தர் அகப்பட்டிருக்கிறார். அவர் யார் என்றால் யூதர். அப்ப இவர் அந்த கள்ளர் கையில அகப்பட்டு குற்று உயிராய் அவரை என்ன பண்ணிருக்காங்க, காயப்படுத்தி இருக்கிறாங்க. ஒரு ஓரத்துல அவர் காயப்பட்டு இருக்கிறார். அப்போ அந்த வழியா போகிறவங்க அவரை பார்த்துட்டு காயப்பட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அப்படி என்ன பண்றாங்க, போயிடுறாங்க. ஆனா ஒருத்தர் மட்டும் அவரை பார்த்து அவருக்கு உதவி செய்கிறார். மீதி 2 பேர் யாருன்னா, வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ஒரு ஆசாரி, ஆண்டவருக்கு ஊழியம் செய்யக்கூடிய ஒரு ஆசாரி, ஒரு மனுஷன் அடிபட்டு காயப்பட்டு குற்றுயிரா கிடக்கிற அந்த மனுஷனை அந்த ஆசாரியன் பார்த்துட்டு அப்படியே கடந்து செல்கிறார். அப்போ இந்த மனுஷனுக்கு யார் உதவி செய்வார்?
இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் நீ என்ன பண்ணணும்? அன்பு கூறுவாயாக தானே சொன்னாரு. அடுத்த வசனத்துல நம்ம பார்ப்போமானால், அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். ஏனென்றால் இவர்கள் இருவரும் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒருவேளை எந்த காரியத்தை நிமித்தமாக அவருக்கு உதவி செய்ய முடியாத போனார்கள் என்பதை நமக்கு தெரியாது. ஆனா இந்த இடத்துல சமாரியன், யூதர்கள் வெறுக்கிற சமாரியன். யார் அவர்கள்? யூதர்கள் வெறுக்கிற சமாரியன். அந்த சமாரியன் அந்த இடத்துல வரும்பொழுது இந்த யூத குற்றுயிராய் கிடக்கிறத கண்டு பார்த்து மனம் இறங்குகிறார், மனதுருகுகிறார். என்ன நடந்தது வாசிப்போம். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசத்தையும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தில் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான். அப்போ இந்த சமாரியன், யூதர்கள் வெறுக்கிற இந்த சமாரியன், இந்த யூத ஜனம் நம்மள என்ன பண்ணுது? வெறுக்கிற ஜனம் தானே. இவனுக்கு ஏன் நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி போகல. ஏனென்றால் அந்த சமாரியனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பு இருக்கு. அப்ப அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருக்கு? மற்றவர்கள் படுகிற பாடுகளை, மற்றவர்கள் படுகிற அவங்களுடைய உபத்திரவங்களை கண்டு சந்தோஷப்படாம, அவங்க வியாதியில இருக்கிறத கண்டு சந்தோஷப்படாம, அவங்க இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கிறார்கள் என்று கண்டு அந்த வியாதிசனுக்கு போய், அந்த குற்றுயிராய் இருக்கிற அவருக்கு போய் இவர் போய் என்ன பண்றாரு? எண்ணெயை வார்த்து அவருக்கு காயத்தை கட்டி அதன் பின்பாக ஒரு சத்திரத்திலே கொண்டு போய் விட்டு அவர் பராமரிக்கும்படியாக சொல்லி, இன்னும் இவருக்கு எவ்வளவு தேவைப்படுகிறதோ சொல்லுங்க, நான் திரும்பி வரும் பொழுது அதற்கான பணத்தை நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி இந்த சமாரியன் புறப்பட்டு போகிறார். அடுத்த வசனம் 35. மறுநாளிலே தான் புறப்படும் போது 2 பணத்தை எடுத்து சத்திரத்தான் கையில் கொடுத்து, நீ இவனை விசாரித்துக்கொள், அதிகமாய் ஏதாகிலும் இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை உனக்கு தருவேன் என்றான். இப்படி இருக்க கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் இவன் பிறனாய் இருந்தான், உனக்கு எப்படி தோன்றுகிறது என்றார். இந்த உவமைய அந்த நியாயசாஸ்திர இடத்துல ஆண்டவர் கேட்கிறார். இந்த 3 பேர்ல யாருப்பா பிறர் சொல்லு அப்படின்னு சொல்றாரு. அப்ப என்ன வார்த்தை வருகிறது? அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். அப்படியே இயேசு, நீயும் போய் என்ன செய்யணும்? அந்தபடியே மற்றவர்களுக்கும் உதவி செய்ய. அப்போ சமாரியன் என்பது அநேக இடங்கள்ல பார்த்தீங்கன்னா நல்ல சமாரியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நல்ல சமாரியனாக நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்க கூடியவர்களாக நாம் காணப்படும். ஒருவர் யாராவது நமக்கு தெரிந்தவர்கள் அல்லது தெரியாதவர்கள் ஏதாவது வியாதியில இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையில அவர்கள் தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் போய் அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுது அது அவர்களுக்கு ஆறுதலாக அவர்கள் இருக்கும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளாகவே ஒரு நம்பிக்கை தோன்றும், இனி நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் நாம் காட்டுகிற அந்த அன்பிலேயே அவங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் என்னவாயிடும்? ஓடி போய்விடும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக நம்ம பார்ப்போமானால், இயேசு கிறிஸ்து இந்த உவமையை சொல்லுகிறார். அடுத்தது இயேசு கிறிஸ்து எப்படி அவர் எந்த சூழ்நிலையில அவர் அன்பை செலுத்துகிறார் என்றால், தன்னை யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பான் என்று தெரியும். யூதாஸ் காரியத்தை காட்டி கொடுப்பான் என்று தெரியும். அவரிடத்திலேயும் இயேசு கிறிஸ்து அன்பை செலுத்துகிறார். பேதுரு 3 தரம் மறுதலிப்பார் என்று தெரியும். அவரிடத்திலேயும் இயேசு கிறிஸ்து அன்பை செலுத்துகிறார். அது மாத்திரமல்லாமல் சிலுவையின் பாடுகளிலே இயேசுவை சிலுவையிலே அறையப்பட்டு இருக்கும் பொழுது அவரை எவ்வளவோ துன்பப்படுத்தினவர்கள், எவ்வளவோ வேதனைப்படுத்தினவர்கள், அவருடைய சிரசில முள் முடியை சுமந்து அவரை கன்னத்திலே அடித்து கம்மரை துப்பி
அவரை பலவிதமான உபத்திரவங்களுக்கு மத்தியில கூட இயேசு கிறிஸ்துவை இப்படியாக கொடுமைப்படுத்தினவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவர்களுக்காக ஜெபிக்கிறார். தன்னை நிந்தித்தவர்களுக்காக, தன்னை துன்பப்படுத்தினவர்களுக்காக, தன்னை உபத்திரவங்கள் பதித்தவர்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஜெபித்த ஜெபம் என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசித்து பார்ப்போமானால், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23:34 சொல்லப்படுகிறது. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு செய்து கொண்டார்கள். பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்பதை அறியாதிருக்கிறார்களே. அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு என்ன? இப்படிப்பட்டவர்களையும் மன்னிக்க கூடிய ஒரு இருதயத்தை கொண்ட ஒரு அன்புதான் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பாக இருக்கிறது. அதே போல நம்மிடத்திலேயும் மற்றவர்களை மன்னிக்க கூடிய ஒரு இருதயமாகவும் அப்படிப்பட்ட ஒரு அன்பு நமக்குள்ளாக தோன்றும் பொழுது அது இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை நம்மிடத்திலிருந்து மற்றவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை பார்ப்பாங்க. என்ன தெரியலப்பா, உங்ககிட்ட பேசுறவனே எனக்கு ஒரு சமாதானம் இருக்கு, என்ன தெரியல, உங்ககிட்ட பேசுறவனுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு, ஒரு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு என்னன்னு சொல்ல தெரியல. ஏனென்றால் அது நாம் அல்ல, கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்கும் பொழுது, பிறருக்கு நாம் அந்த அன்பை காட்டும் பொழுது, இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து அந்த அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார். அவருடைய இருதயத்தின் காயங்களை அவர் ஆற்றக்கூடிய ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை நாம் பிரதிபலிக்க கூடியவர்களாக நாம் காணப்படணும். அன்பை குறித்து அநேக காரியங்கள் இருந்தாலும் இப்பொழுது நாம் அன்பின் சில காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்த வாரம் ஜெபத்தை குறித்ததான வேத விளக்கத்தை நாம் பார்க்க போகிறோம். ஒரு பாடலை நாம் பாடும். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்று மாறாதது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது, இயேசு கிறிஸ்துவின் கிருபை என்றும் குறையாதது, பாவி என்றும் அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, பாவி என்றும் அவர் தள்ளவே மாட்டார், ஆவலாய் உன்னை இயேசு அழைக்கிறாரே, தயங்கினாரே தாவி ஓடினார், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தயங்கினாரே தாவி ஓடினார், தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா, தந்தை இயேசுவின் சொந்தம் கொள்ளவா.